அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு எலிவேஷனோட அமைஞ்ச தனி வீட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்பேசியஸான கார் அண்டு டூ வீலர் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 15.2க்கு 11.10 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. மெயின் டோரை டீக்வுட்டில் நல்லா கிளாசிக்காக டிசைனாக செஞ்சுருக்காங்க, ஸ்ட்ராங்காகவே செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டை டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க. இதோட லேண்ட் ஏரியா 950 ஸ்கொயர் ஃபீட்டில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் செஞ்சுருக்காங்க. முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க கிச்சனுக்கு பக்கத்தில் கொல்லை பக்கம் வாசல் வச்சும் அக்சஸ் பண்ணுற மாதிரி சர்வீஸ் ஏரியா வச்சு கட்டுவாங்க. அந்த மாதிரியும் இந்த வீட்டை டிசைன் செஞ்சுருக்காங்க. செட்பேக் ஏரியா விட்டும் கட்டியிருக்காங்க. இதை பார்த்தா உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடச்சிரும். அதோடு இல்லாமல் ஜென்ரலாகவும் ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். இன்றைக்கி காலகட்டத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டு வாங்கி கொடுத்தோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போ 10 இயர்ஸில் அது 24 லேக்குக்கு இப்போ சேல் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்கான தான் அவங்க விற்பனை செஞ்சுருக்காங்க. அந்த பிளாட்டை எதுக்கு விற்பனை பண்ணாங்கன்னா அவங்க டாட்டரோட மேரேஜ் பண்ணணும்னு. அப்போவுமே நாங்கள் சொல்லியிருக்கோம், மேரேஜை சிம்பிளாக பண்ணிவிட்டு அவங்க டாட்டர் பேர்லேயே ஒரு ஹாஃப் கிரவுண்டாவது லேண்டு வாங்கி கொடுத்துருங்க சார், அவங்க லைஃப் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இது எங்களோட விற்பனையோட நோக்கத்தில் சொல்லலை. இந்த காலகட்டத்தில் மாப்பிள்ளைங்க எப்படி வந்தாலும் அவங்களுக்கு ஒரு செக்யூர்டாக இருக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்றதுக்கான தான் நாங்கள் அந்த ஐடியாவை சொல்லியிருக்கோம். இப்போவும் மிடில் கிளாஸுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்னென்னு நினச்சாலும் தப்பு இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு 500லேருந்து 600 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. மெட்டீரியலும் நல்ல மெட்டீரியலாக கிடச்சிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் இப்போவே பாருங்கள் 2024 எழுதி வச்சிங்க. இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட்டு 2000க்கும் பண்ணுறாங்க, 2500க்கும் செய்கிறாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. பர் ஸ்கொயர் ஃபீட் கட்டணுன்னா மினிமம் 2000க்கு மேலே தான் ஆகுன்ற மாதிரி நிலைமை வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் டிலே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட இடத்தையோ வீட்டையோ நீங்கள் கட்டுறதுக்கு அதிகமாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிடணும். இப்போவே எல்லோரும் ஃபோன்லேயே பார்த்துடணுன்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணாதீங்க. தயவுசெய்து நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேரில் போயிட்டு பார்த்து வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். அவங்கக்கிட்ட யாராக இருந்தாலும் நேரில் பேசுங்க. அப்போ தான் உண்மைத்தன்மையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஃபோனில் எப்படி வேணாலும் பேசலாம். நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்கக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குங்க. எல்லாரும் நினச்சிக்கிறது என்னென்னா இது எங்களோட சுய லாபத்துக்கான சொல்கிறோம் அப்படின்றாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் வாங்குங்க, யார்கிட்ட வேணாலும் வாங்குங்க, தப்பே கிடையாது. நல்ல இடத்துல நல்ல மாதிரியாக வாங்கி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். அதை கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணி வாங்கி வச்சுட்டு வீட்டு செலவுகளை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு வீட்டை சொந்தமாக ஆக்கிட்டு உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கன்னா 2 பேருக்கும் ஒரு பிளாட்டு வாங்கி வச்சிங்க. அதை விற்றுட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. எஜுகேஷன் ஆகட்டும், கல்யாணம் ஆகட்டும், அவங்களுக்கு ஆகிற எந்த செலவாக இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த காலத்துலையுமே விலைவாசி குறையாது. ஏன்னா பணத்தோட மதிப்பு அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் 1 லேக் பெரிய விஷயமா இருந்தது. இப்போ 1 லேக்கு கொடுத்து நம்ம பைக்கே வாங்குகிற நிலமையில் இருக்கும். ஒரு பைக்கோட ரேட்டே 1 லேக்குக்கு கம்மியாக கிடைக்கிறதில்ல. அதனால் லேண்ட் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். மேக்ஸிமம் கூடிய விரைவில் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி எந்த ஏரியாவில் லோ ரேட்டில் கிடைக்குதோ சிட்டிக்குள்ளே அந்த ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரேட்டு நல்ல ரேட்டுக்கு போகும். அதை பிளான் பண்ணி லொக்கேஷனை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு சொத்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த சொத்து அதை நீங்கள் பயன்படுத்தியே வாங்கிக்கலாம். இதுக்கு ஆண்டவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் கண்டிப்பாக. அது எப்படின்றதையும் நாங்கள் சொல்லி கொடுப்போம். எங்ககிட்ட வாங்கினவங்க எல்லாருமே அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. கைராசியாக இருக்குது. நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணி வாங்குங்க.
பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு நிலம் எடுத்துகிட்ருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரி பெங்களூர் டு சென்னை அதிவிரைவு சாலையும் இங்கே ஒர்க் போயிட்டுருக்கு. நீங்கள் நேராகவே போய் பார்த்துக்கலாம். மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கே. ஏர் ப்ராப்பர்ட்டி.